அதனாலே அவருக்கு பேர் சஜ்ஜாதுன்னு வச்சுட்டாங்க மக்கள். எப்போ பார்த்தாலும் சஜ்ஜாலேயே இருப்பாருன்னு. அதே மாதிரி யூசுப் பின் அஸ்பாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய இறைநேசர், பொறாமை என்பது வாழ்க்கையில யாருக்குமே இருக்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலாவே சொல்கின்றான். இருந்தாலும் நான் பொறாமைப்படுவேன் இரண்டு நபர்கள் மீது. ஒன்று எப்ப பார்த்தாலும் சஜ்ஜால இருக்கக்கூடியவன், எப்ப பார்த்தாலும் ருக்கூல உள்ளவன், தொழுதுட்டே இருக்கா பாருங்க, சஜ்தாலே இருக்கா பாருங்க, அவன் மேல ஒரு விதமான ஒரு பொறாமை இருக்குது, ரஷ்க் இருக்குது, ரிப்தா இருக்கு, ஜாயிதான பொறாமை இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி முஸ்லிம் பின் யஸார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க என்ன வேணா பேசிக்கிங்க நான் தொழுகும் போதுன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? நீங்கள் பேசுவதன் காரணமாக என்னுடைய தொழுகையில எந்த இடையூறும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த இன்னலும் கிடையாது. ஐ நோ டிஸ்டர்பன்ஸ், நான் டிஸ்டர்ப் ஆகுறதே கிடையாது.